வணக்கம். நான் தான் உங்கள் ரமேஷ். நாம் இன்னைக்கு திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசன டிக்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் தராங்க, எந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற முழுமையான வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்தது வந்து கன்னியாகுமரி டு பூனே எக்ஸ்பிரஸ்ஸு. இது காலையில் 4:10 ரீச்சிங் டைமு திருப்பதியில். நம்ம ஏறினது ஈரோட்டில் ஏறினாங்க. திருப்பதி வந்து 4:10 ரீச்சிங் டைமு, 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. திருப்பதியில் இந்த ஃப்ரீ தரிசன டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இடத்துல தராங்க. முதல்ல இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுநிவாசம்ங்க. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துட்டாங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா மேலே ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக நம்ம ஏறி டேரெக்டாக அப்படியே விஷ்ணுநிவாசத்துலேயே கூட கீழே இறங்கிடலாம். அந்த மாதிரி தான் அதோட அமைப்பு இருந்தது. அது இல்லாமல் கீழே வந்து பார்த்தோம்னா பஸ்ஸும் நிறைய பஸ் அவைலபிள் இருக்குங்க மலைக்கு மேலே போகிறதுக்கு. இங்கேயே நம்ம ஏறதுனால ஏறிக்கலாம். இதாங்க விஷ்ணுநிவாசம். ஆக்சுவலி ரொம்பவே பெரிய பில்டிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சிலர் ரூம் எடுக்க வந்து விருப்பம் இல்லாதவங்க அல்லது அந்த இது பட்ஜெட் வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இங்கேயே மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வெளியில் இருந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் காமன் டாய்லெட் அந்த மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் தங்குறதா இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பெரிய வராண்டா மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா படுத்துக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது நிறைய பேர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன் டைம் வந்து பார்த்தோம்னா 4 மணிலேருந்து தர்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. தர்ஷன டிக்கெட் வாங்குறதுக்காக எல்லாமே க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. வாங்க இந்த க்யூ வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் லைன் எங்கே அப்படிங்கிறத அப்படி காட்டுறேன். இந்த இடத்துல இருந்து தாங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆள் வர வர அப்படியே வந்து பார்த்தோம்னா க்யூ பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. விஷ்ணுநிவாசம் பொறுத்த வரைக்கும் பெருசாக கூட்டம் இருக்கிறது இல்லைங்க. அதாவது இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து பார்த்தோம்னா உள்ளார விடுறாங்க. உள்ளார விட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அப்படியே மேலே வர்ற மாதிரி இருக்குங்க அதோட மெத்தடு. மேலே வந்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்த தரிசன டோக்கன் வந்து வாங்கக்கூடிய கவுண்டருக்கே வந்து நம்ம ரீச் ஆயிடுறோம். சர்வ தரிசனத்திற்கான டோக்கன் கவுண்டர்கள் இங்கே வந்தாச்சுங்க. உள்ளார மொத்தமாக வந்து பார்த்தோம்னா ஒரு 10 கவுண்டர் சம்திங் வந்து பார்த்தோம்னா ஆள் இருக்காங்க. உள்ளார டிக்கெட் ரொட்டீனாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் இன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா உள்ளார போகிறாங்க, அவுட் வழியாக வெளில வந்துடுறாங்க. இது தரிசன டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 20,000 டோக்கன் வந்து பார்த்தோம்னா டோட்டல் அலாட்மெண்ட்டுங்க. ஒவ்வொரு நாளும் விடிய காத்தால வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்தே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. 4 மணிலேருந்து டோக்கன் வந்து பார்த்தோம்னா தர ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து 3, 4 மணி 5 மணி டைம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தரிசன டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கே வந்து தரிசனமும் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இதுதான் ஒரு சிறந்த ஒரு வழிங்க. எல்லா கவுண்டர்லையுமே க்யூ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க நகருது. க்யூவில் நின்னோம்னா ஒரு 1/4 மணி நேரம் டு ஒரு 1/2 hourக்குள்ளார டோக்கன் வாங்கிடலாம். டோக்கன் நம்மளும் வந்து வாங்கியாச்சுங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி டைம் வந்து பார்த்தோம்னா கிடைச்சிருக்கு. அதில் வந்து 4:34 பிரிண்டிங் டைம் பாருங்கள். அந்த டைமில் வாங்கணும். இருந்தாலும் அன்றைக்கி டேட்டுக்கு 5 மணி டைம் தான் கிடைச்சிது ஈவினிங்கு. ஃப்ரீ தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு வந்து கம்பல்சரிங்க. ஆதார் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த ஸ்லிப்பில் வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ எதுவுமே மென்ஷன் ஆகலை. ஆனால் அங்கே ஸ்கேன் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து மென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. விஷ்ணுநிவாசத்தில் ஃப்ரீ தரிசன டோக்கன் வந்து வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 2ஆவதாக பார்க்கக்கூடிய இடம் தான் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு. இருக்கிறதுலையே இது வந்து பெரிய காம்ப்ளெக்ஸுங்க. இப்போ அடுத்தது அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய மேம்பாலம் இருக்குங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா உள்ளார கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ரைட் சைட்லேயே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்து வந்துட்டாங்க. இதில் ரைட் சைடில் வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸும், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவம் ரெஸ்ட் ஹவுஸும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிலேருந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தாங்க. ஸ்ரீனிவாசத்துலேயும் காலையில் 4 மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தம் 3 இடம் சொல்லியிருந்தேங்களா. ஒன்று வந்து விஷ்ணுநிவாசம், இன்னொன்று வந்து ஸ்ரீனிவாசம், இன்னொன்று அலிப்பிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடங்க. மொத்தமாக 20,000 டிக்கெட் வந்து அலாட்மெண்ட்டு. அதில் வந்து இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, அப்பயே ஸ்டாப்பு. அப்புறம் திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு தான் திரும்ப வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃப்ரீ தரிசன டோக்கன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக வர மாதிரி வந்துடுங்க. ஏன்னா சம்டைம் வந்து 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி 6 மணி அப்பயே கூட சம்டைம் சீக்கிரமாக முடிஞ்சிருது. ஒரு சில டைம் வந்து டிக்கெட் வந்து ரொம்பவே அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் கூட இருந்திருக்கு ஒரு சில நாட்களில். கூட்டத்தை பொறுத்து இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா மாறுபடுதுங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் பிஃபோராக பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸ்ரீனிவாசத்தில் வந்து பார்த்தோம்னா 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம். அன்னைக்கு டேட்டுக்கு அன்னைக்கே வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. காலையில் 7 மணிலேருந்து க்யூவில் நின்று வாங்கிட்டு போனாங்க. இப்போ அந்த விஷயம் கோவிட்க்கு அப்புறமே வந்து பார்த்தோம்னா அந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்ப எப்போ வந்து பார்த்தோம்னா அந்த சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம்.
நீங்கள் ஃப்ரீ தர்ஷன டோக்கன் வந்து வாங்குறதுக்கு விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கிறது விஷ்ணு நிவாசம் தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி. அதனால் கிட்டத்தட்ட அந்த ஹேர்பின் பெண்டு மாதிரி அந்த கம்பி கேட்டு உள்ளார போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சர்க்கிள் வந்து வச்சுருக்காங்க. அதனால் அதுலேயே ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாயிருது. உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு, அதில் உள்ளார வந்து பெரிய ரூம் மாதிரி, அதில் உள்ளார விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்குற கவுண்டருக்கு வந்து உள்ளார விடுறாங்க. அதனால் விஷ்ணு நிவாசம் ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. காம்ப்ளெக்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து திருப்பதி சாமியோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் இந்த தங்க கலர் கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உள்ளார கவுண்டர் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இது வந்து வெளியில் வர்ற வழிங்க. நாங்கள் வந்து டோக்கன் ஆல்ரெடி வாங்கிட்டோம் வீடியோக்காக அப்படின்னு சொல்லி கேட்டு வெளியில் உள்ளார வந்து காமிக்கலான்ட்டு வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் கவுண்டர் வந்து பார்த்தோம்னா இங்கே கவுண்டர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இது இங்கேயும் அதே மாதிரி தாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கியூ வந்து பார்த்தோம்னா மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து 13ஆம் தேதி பிப்ரவரி மந்த்து நைட் வந்து 9 மணி ஸ்லாட் வந்து அவைலபிள் இப்போ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ டைம் வந்து 5:15 தாங்க ஆகுது. கரெக்டாக டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்து 1.25 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12,000 டிக்கெட் வந்து டோட்டலாக முடிஞ்சிருச்சு. என்ன வந்து பார்த்தோம்னா வெறும் 8,000 டிக்கெட் தான் இருக்குது. மேபி என்ன ஒரு 3/4 மணி நேரம் தான் தாங்குன்னு நினைக்கிறேன் டோட்டலாகவே. நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீனிவாசம் தாங்க. ஆனால் இதுதான் நியர்பை. ட்ரெயினில் வர்றதா இருந்ததுன்னா உங்களுக்கு விஷ்ணு நிவாசம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பக்கமாக இருக்கும். ரெண்டில் எதுனாலும் சரிங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அங்கே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து தரிசன டிக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே நம்மளை மாதிரி டோக்கன் வாங்க வந்த ஒருத்தர் தாங்க வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தாரு ரொம்ப சுற்றி விட்டாங்க அப்படின்ட்டு. அதனால தான் அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த சர்வதர்ஷன டோக்கன் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருந்தவரோடதுங்க. இதில் பாருங்கள் டைமிங் டைமிங் வந்து பார்த்தோம்னா 5:36 AM ஆக்சுவலி. நைட்டு வந்து 9 மணி ஸ்லாட் வந்து கிடச்சிருக்கு. இதுவே அங்கே விஷ்ணு நிவாசத்தில் வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரம் முன்னாடி எடுத்திருந்தோம். அது சாயந்தரம் 5 மணி டைம் வந்து பார்த்தோம்னா கிடச்சிருந்தது. 1 மணி நேரத்தில் பாருங்கள் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து பார்த்தோம்னா தள்ளி தரிசன டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம ஆன்லைனில் வந்து திருமலையில் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நேராக போய் ரூம் எடுத்துட்டுங்க அப்படியே தரிசனம் பார்க்குறது தான் பிளானு. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.